நன்றியோடு துதிப்பே என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே உம் பாதம் பணிந்து துதிப்பே உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே நான் நன்றியோடு துதிப்பே என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே உம் பாதம் பணிந்து துதிப்பே உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே செய்த நன்மை கூடி அதை சொல்லி முடியாதையா செய்த நன்மை கூடி அதை சொல்லி முடியாதையா அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா நான் நன்றியோடு துதிப்பே என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே உம் பாதம் பணிந்து துதிப்பே உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா நான் நன்றியோடு துதிப்பே என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே உம் பாதம் பணிந்து துதிப்பே உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே வயிற்றில் என்னை உருவாக்கு முன்னே அறிந்தே தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கு முன்னே அறிந்தே பெயரை சொல்லி அழைத்தே உம் பிள்ளையாக மாற்றினே பெயரை சொல்லி அழைத்தே உம் பிள்ளையாக மாற்றினே நான் நன்றியோடு துதிப்பே என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே உம் பாதம் பணிந்து துதிப்பே உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே நான் நன்றியோடு துதிப்பே என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே உம் பாதம் பணிந்து துதிப்பே உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே அல்லேலூயா 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 இதுவரை உதவிய எபினேசர் உண்டே இனியும் நடத்தி செய்வார் இதுவரை உதவிய எபினேசர் உண்டே இனியும் நடத்தி செய்வார் இனி
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 48:14 நாம் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற போது இந்த சங்கீதத்தின் ஆரம்ப வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். கர்த்தர், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன் என்று யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மரண பரியந்தம் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி யாரெல்லாம் நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்து அவரை சொந்த இரட்சகராக தகப்பனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். சூழ்நிலைகள் மாறினாலும், வேதனைகள் பெருகி இருந்தாலும், பல பாடுகள் வழியாக நாம போக நேர்ந்தாலும், தேவனாகிய கர்த்தர் இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையை ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை, விலகுவதே இல்லை, வெட்கப்பட்டு போகும்படி அவர் விடுவதும் இல்லை. ரூத்தின் சரித்திரத்தில் ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவள் ஆண்டவருடைய பிள்ளையாக பிறந்திருக்கவில்லை. அவள் ஒரு மோபாபிய பெண் பிள்ளை. ஆனால் தன் மாமி நகோமியை பற்றி கொண்டு, உம்முடைய தேவன் தான் இனி என்னுடைய தேவன் என்று சொல்லி, என்னுடைய தேவனாக அவர் இருப்பார் என்று ஆண்டவர் அவரை பற்றி கொண்டு, ஆண்டவரை அவள் பற்றி கொண்டு வந்த போது இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறினது. அவளுடைய வாழ்க்கை பாருங்கள், கைவிடப்பட்டதாக இல்லை, கைவிடப்பட்டு நொறுக்கப்பட்ட நிலைமையில் தான் அவள் வந்தாள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து, இந்த தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பார் என்று நீ வந்து விட்டாய் அல்லவா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவனாக இருந்து நீ மரிக்கிற வரைக்கும் மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ரூத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் எவ்வளவு மேன்மையாக உயர்த்தினார் என்று வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால், அவரை நம்புவீர்களானால், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவனாக இருந்து நீங்கள் மரிக்கிற வரைக்கும் மரண பரியந்தம் உங்களை அவர் நடத்தி செல்கிறவராக இருப்பார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் இந்த தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார், சதா காலங்களும் என்றென்றைக்கும் அவரே என்னுடைய தேவன் என்று, கர்த்தர் பெரியவர் என்றும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மரண பரியந்தம் ஒரு குறைவும் இல்லாமல் அவர்களை நீர் நடத்த வல்லவராக இருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் சூழ்ந்ததாக இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து அவைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி அவர்களை முற்றும் முடிய நடத்த வல்லவராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கரங்களையும் பிடித்து கொண்டு நீர் நடத்தி செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரையும் கைவிடாதபடி, எந்த காரியத்திலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.